ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு வியாழக்கிழமை மாலை பண்ண பூஜை தான் இது. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம கடவுள் துணை இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. நமக்கு கொடுக்குற கஷ்டங்களை இருந்து நம்மளை காப்பாற்றுறது கடவுள் தான். கஷ்டமே கடவுள் தானே கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வர கஷ்டத்தை கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார். ஸோ நான் இன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் ஃபஸ்ட்டு எப்போவுமே காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா சுவாமிக்கும் பூ வச்சுட்டேன். குலதெய்வத்தையும் வழக்கம் போல் மாற்றிட்டேன், தண்ணி மாற்றிட்டு வாசனை திரவங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டேன். அப்புறம் நான் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க குலதெய்வ வழிபாடு வீடியோவில், இந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த தண்ணியை நம்ம கால் படாத இடங்களில் ஊற்றிடணும், இல்லைன்னா செடிகளுக்கு ஊற்றிடலாம். இந்த தண்ணி எப்போல்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மாற்றுவது ரொம்பவே சிறப்பு. டெய்லி மாற்றுறதுனாலும் நம்ம மாற்றலாம். ஸோ விளக்கு ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அடுத்து குலதெய்வ விளக்கும் நான் ஏற்றி வச்சிட்டேன். அடுத்து நெய் தீபம். விளக்கு நம்ம எத்தனை ஏற்றணும்னா ஒற்றைப்படையில் தானே நம்ம பூஜை ரூமில் ஏற்றுவோம். அப்படி ஏற்றும்போது எல்லா விளக்கும் நெய் விளக்காக ஏற்ற முடியலைனாலும் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுவதுன்றது ரொம்பவே சிறப்பு. நெய் விளக்கு ஏற்றுவதால் என்ன பயன் அப்படின்னாக்கா, குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். துஷ்ட சக்திகள்லாம் விளங்கி நல்ல சக்திகள் நம்மளை கிடைக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எத்தனை விளக்கு ஏற்றுறோமோ அதில் ஒரு நெய் விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றுவோம். ஸோ நெய் விளக்கும் நான் ஏற்றிட்டேன். நெய் விளக்கு பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமியுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு ஏற்றிருக்கேன். ஸோ மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்றதுனால மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றிருக்கேன். அடுத்து லக்ஷ்மி குபேரர். வேலைக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேரருக்கும் ரொம்ப ஒரு விசேஷம். வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள் தீர மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான வழிபாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம வியாழக்கிழமை மாலை வேளையில் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருந்தால் அவருக்கு பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து இன்றைக்கி சாய்பாபாவுக்கும் பூஜை பண்ணியாச்சு. ரொம்பலாம் இல்லை, வெறும் பன்னீர் மட்டுமே இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கான பலகையில் வச்சு அவர் அலங்காரம் பண்ணிட்டேன். நம்ம எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோமோ அவ்வளோவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான். டெய்லி பூஜை பண்ணி முடியலனாலும் ஈவினிங்கில் பூஜை ரூமில் டெய்லி எந்த வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீட்டில் இருக்க கஷ்டங்கள் தீரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டெய்லி பூஜை பண்ண முடியலைனாலும் மாலை வேளையில் தினமும் பூஜை ரூமில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கூட நம்ம பூஜை பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை பிரசாதமாக வச்சுட்டு கடவுளுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வழிபடுவது மிக சிறந்தது. பாபாவை அவருடைய பலகைகளை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு பிடிச்ச மஞ்சள் நிற மலர்களை வச்சுட்டு விளக்கேற்றி சாம்பிராணி தீபமும் ஏற்றி வச்சாச்சு. பாபாவுக்கு ஸ்லோகம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சுவாமி கும்பிட்டாச்சு. நம்ம நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு எல்லாமே நன்மைகளாக நடக்கும்னு நம்ம நம்புவோம். ஸோ இன்றைக்கி பூஜை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன சில டிப்ஸுகள் உங்களுக்கு பயன்பெறும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.